ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ வாழ பிறந்திருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம். என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன். சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது. எதையும் முன்ஜென்மத்து வினையென எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையே. ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் அல்லவா? இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது. உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள். என் தங்கமே, உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது. உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே. தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது. எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன் கோரிக்கை நிறைவேறும். அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே. மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய். உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன். வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார். தோல்வியை பற்றி என்னவே செய்யாதே. என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளர விடாதே குழந்தையே. பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு. உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்து இரு. என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள். எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் மனம் நிலையாக இருக்கட்டும். மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினை பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன். நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும். என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும். என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும். இவ்வளவு மகிமை உள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும்.
நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை. நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை. மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். உன் வாழ்க்கையை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான். அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும். இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். அவனுடைய லட்சியத்துக்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன். எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்கக்கூடாது. என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி. என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை என் குழந்தையே. நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற 2 சக்கரங்களாக இருக்கிறது. அதே போல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற 2 சக்கரங்களாக இருக்கிறது. நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை. கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றிவிடுகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது. நீ செய்கின்ற கர்ம வினைதான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. கர்ம வினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய பக்தர்கள். அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன். என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே. கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகு. வரும் காலத்தை தைரியமோடு எதிர்கொள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள். கடவுளை நம்பு. உன் தந்தையான என்னை நம்பு. நான் நல்லவர்களை என்றும் கைவிட மாட்டேன். உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே. வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும். அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய். உன் மனதில் வலிக்கிறது என்று உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாது, எங்கேயும் நகரக்கூடாது, அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா? அதைப்போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு 2 முறை நிமிர்ந்து பார். உன்னை என்ன செய்கிறது என்று நிமிர்ந்து பார். எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று துணிந்து போராடு. பல வெற்றிக்கனிகளை பறிப்பாய் என் தங்கமே.
உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என மனம் கலங்காதே. நீ தூக்கி எறிய நீ கல்லொன்றும் இல்லை. வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கிற அளவுக்கு உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன். அன்பு குழந்தையே, உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். உன் சந்தோஷத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, உன்னுடன் தான் இருப்பேன். உன் வழியை நான் மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடிய போகிறது. விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று. அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவையல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்போதும் உன் சாய் தேவாயிருப்பேன். இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நீ உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்பு. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. கலிகாலம் இது. நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவை போல ஜோடிக்கப்படும் காலம் இது. ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது கலியின் நாட்டம் அங்கு என்ன செய்ய முடியும்? நியாயவாதிகள் முன் யாராலும் நிரந்தரமாக நடிக்க முடியாது. நான் தண்டத்திற்காயிருக்கிறேன். புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. நீ என்றுமே எனது அன்பிற்குரிய குழந்தைதான். எத்தனை பேர் என் தர்பாரில் வந்து நின்றாலும், நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே வைத்திருப்பேன் என்று நம் சாய் பகவான் கூறுகிறார். உண்மையை உணர வேண்டும். பாபாவின் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும். அதை கண்டோ கேட்டோ மனம் தளராமல் உறுதியுடன் இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளார். நாம் இருக்க பயம் எதற்கு என்றவர் அவர். அவரை நம்புகிறவன் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும். ஸ்ரீ சாய் பகவான் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்தான், நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும். எல்லாம் சாய் பகவான் பார்த்து கொள்வார். நீங்கள் சாய் பகவானை மட்டும் பாருங்கள். பிறகு நடப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடு. உன் துன்பம் தூசியாய் பறந்துவிடும். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடமே வந்து சேர வேண்டாமா? இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். எனது அனுமதியின்றி எதுவும் உன்னை தொட முடியுமா? சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை மட்டுமே.
பெற்ற பிள்ளைகளோ தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். அவர்கள் செய்கிற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோள் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா. நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல குழந்தையாய் இருப்பேன். அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன். துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாய் இருப்பேன். இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணி காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன். உன்னுள் ஞான ஒளியை நான் ஏற்றி வைக்கிறேன். விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா. விட்டுவிட்டால் கும்மிருட்டில் நீ சிக்கிக் கொள்வாய். சூரியனை பார்ப்பாய், ஆனால் வெளிச்சம் கிடைக்காது. கண்களை மூடுவாய், தூக்கம் வராது. நன்மை செய்ய நாடுவாய், தீங்காக முடியும். அன்பை விதைக்க நினைப்பாய், வெறுப்பை அறுவடை செய்வாய். காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருத்திக் கொண்டு என்னை தஞ்சமடையவா. மாறாக நீ விழித்து கொண்டால் நள்ளிரலிலும் சூரியன் உன்மீது உதிக்கும். கண்கள் பார்வையிழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கோரும். எதற்கும் தயாராக இரு. உன்னுடன் தான் உன் சாய் தெய்வா நான் இருக்கிறேனே. உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் என்று. இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாகும். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. வருந்தாதே. எதை இழந்தாலும் இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும். வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு தேடாதே. உன் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு. உன் பிறவியின் காரணத்தை தேடு. உன் வளர்ச்சியின் தடைகளை தேடு. நான் என்னும் ஆணவம் தவிர்த்து நதி போல ஓடு. பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் கூறாமலும் இருந்தாலே போதும். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக விழாதே. விதையாக எழு, மீண்டும் முளைப்பதற்கு. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உன்னை நீ மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்குச் செல். யாருடைய நிழலுக்குள்ளும் உன்னை பழக்கப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உன்னை சுடுவது இல்லை. எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்துவிட்டாலே போதும். நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம். அனைத்திலும் இயல் யதார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது உறுதியல்லவா? சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை. துக்கத்தின் போது உன் இஷ்ட தெய்வம் உனக்கு தாங்கும் சக்தியை இரகசியமாக கொடுப்பார். இறைவன் கருணை வடிவானவர். இதை நீ என்றும் மறந்துவிடாதே. மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். கணத்துக்கு கணம் உன் நன்மைக்காகவே நான் சிந்திக்கிறேன். உனது தந்தையான என்னை நம்பி பொறுமையுடன் இரு. மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் நான் உன்னை வாழ வைக்கின்றேன். உன்னை நாடி வந்தேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. நீ நாடி வரவில்லை, நான் தான் வர வைத்தேன். என்னிடம் வர வைத்த உன்னை கண்கலங்க வைப்பேனா என்ன? என் வார்த்தையின் பாதை இதுவே. என் முன்னால் நீ சரணாகதியடைந்தால் உன் கர்மாவை வைக்கோலை எரிப்பதைப் போல எரித்து விடுவேன் என்பதை நீ ஏற்றுக்கொள். வைக்கோலை எரித்தாலும் அது எரிந்த பின்பு சாம்பல் உண்டு என்பதை மறவாதே. அந்த சாம்பல் அளவாவது நீ உன் கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதே நியதி. நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டமெல்லாம் அந்த சாம்பல் அளவே. கர்மாவின் தன்மையை புரிந்தால் மட்டுமே உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லையென்றால் வாழ்க்கையை புலம்பலோடு தான் வாழ முடியும். இறைவனிடம் நீ முழு சரணாகதியடைந்தாலும் கூட உன் கர்மத்தின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும். கர்மாவின் பலன் உன்னை படைத்த இறை சக்திக்கும் உண்டு. அவர்களும் அதன் பலனை அனுபவிக்க தவறுவதில்லை. நீ எம்மாத்திரம்? உன் குருவிடம் நீ சரணாகதியடைவது எதற்காக என்பதை புரிந்து கொள். முதலில் உன் கர்மாவின் தாக்கத்தையும் அதன் வழியையும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் உன் செயற்கர்மாவை நீ செயல்வடுவில் அனுபவித்தே ஆக வேண்டும்.
ஆனால் உனக்காக நீ அனுபவிக்க வேண்டிய சாம்பல் அளவு கர்மாவை கூட உனக்காக உன் சாய் தேவா நான் சுமப்பேன். நீ என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் அனைத்தையும் நான் தாங்குவேன். நீ நம்பிக்கையோடு இரு.